என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் விலையேற பெற்றவைகள். நிச்சயமாய் ஏற்ற வேளையிலே அவைகள் நிறைவேறும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜெபித்த சமயத்திலும் தேவ செய்திகளை கேட்ட சமயத்திலும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் தனிப்பட்ட முறையிலே வேதாகமத்தை வாசித்த வேளைகளில் எல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் அல்லவா? அந்த வார்த்தைகள் உங்களோடு கூட இடைப்பட்டு இது எனக்காகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது, எனக்குத்தான் கர்த்தர் இதை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் உரிமை பாராட்டத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் உள்ளத்தில் அதை உணர்த்துகிறார் அல்லவா? அதை நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களாய் நாம் விசுவாசிக்கிறோம் அல்லவா? உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். காலங்கள் உருண்டு ஓடிக்கொண்டிருக்கலாம். ஒருவேளை நீங்கள் தேவ செய்தியை கேட்ட பொழுது அந்த தேவ செய்தியின் வழியாய் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களை தொட்டிருக்கலாம். அந்த தேவ செய்தியை கொடுத்தவரும் கடந்து போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். நாளாகமத்தின் முதல் புத்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 3வது வசனத்தை குறித்து கொண்டு தியானித்து பாருங்கள். கர்த்தர் சாமுவேலை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே அவர்கள் தாவீதை ராஜாவாய் மாற்றினதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய வார்த்தை தீர்க்கதரிசியாகிய சாமுவேலின் மூலமாய் வெளிப்பட்டது. தாவீதை இஸ்ரவேல் அனைத்தின் மீதும் கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்துவதை வெளிப்படுத்தினார். ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தை சொன்ன சாமுவேல் தீர்க்கதரிசியும் மரித்து போய்விட்டார். ஆனால் அவர்தான் மரித்து போனாரே தவிர அவர் மூலமாய் வெளிப்பட்ட கர்த்தருடைய மகிமையான வார்த்தைகள் மரித்து போகவில்லை. ஏற்ற வேளையிலே அப்படியே நடைபெற்றது பாருங்கள். தாவீதை அவர்கள் ஒட்டுமொத்த இஸ்ரவேலின் மீதும் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார்கள் பாருங்கள். கர்த்தர் தன் தாசனாகிய சாமுவேலின் மூலமாய் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறினது. அருமையான மகனே, அருமையான மகளே, உனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். காலங்கள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், உன் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டிருக்கலாம், எண்ணற்ற காரியங்களில் மாற்றத்தை நீ பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாய் நிறைவேறும். அதை ஆழமாய் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். அதற்காக காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.